ஓம் சிம்மத்வஜாய் வித்மகே சூலஹஸ்தாய் தீமகி தன்னோ காளி பிரஜோதயாது. காஸ்மோவியனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று சந்திர தரிசன நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 6ஆம் நாள். இன்று அதிகாலை 3:11 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று மதியம் 2:03 வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பின்னர் அவிட்ட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:34 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். 4 கிரகங்களுடன் சேர்ந்திருக்கிறார். வீட்டிலே சில குழப்பங்கள் வந்து போகும். வியாபாரத்திலே முன்னேற்றம் உண்டு. தொழில் உத்தியோகத்திலே எதிர்பார்த்த சில மாற்றங்கள் வந்து சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பால் சம்பந்தமான டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், பூப்பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மெஸ் டிஃபன் சென்டர் டீ ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் சில பேருக்கு கசக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். மாணவர்களுக்கு அருமையான நாளாக இருக்கும். ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது ஒரு முன்னேற்றத்தையோ இல்லை ஒரு நல்ல செய்தியையோ தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷப ராசி அன்பர்களே, நிறைவான நாள். காசு பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் வேலை செய்பவர்கள், மீடியாவில் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இருப்பவர்கள், மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. புது வாகனம் வாங்குறதோ இல்லை இருக்கிறத கொடுத்துட்டு வேற வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க, நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். பணியில் கவனம் தேவை. உறவுகளிடம் கவனம் தேவை. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம். சந்திராஷ்டம நாட்களில் தவிர்க்கிறது நல்லது. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிரைவிங் பண்ணும் பொழுது கவனமாக டிரைவ் பண்ணுங்க. முடிஞ்சால் நைட் டிராவலிங், இரவு நேர பிரயாணம் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக இருக்கும். சனியும் ராகும் ஓரளவுக்கு அனுகூலமாக அவங்களுக்கு இருக்கிறாங்க. அதனால பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பேசி தீர்த்து. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே,
வரவுகள் வருகின்ற நாள். கொடுத்த பாக்கியில் ஏதாவது வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. ஆண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, பெண்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக நடக்கும். கன்சல்டண்டாக இருப்பவர்கள், மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள், பணவரவு உண்டு. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். ராகுவும் சனியும் சிறப்பாக இல்லை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், கம்பெனி செக்ரட்டரியாக இருப்பவர்கள், பிஏயாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆஃபீஸ்லேயோ வேலை பார்க்குற இடத்துல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை வீட்டில் காட்டாதீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. அவருடைய கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னிராசி என்பர்களே, நிறைவான நாள், ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாள். அரசாங்கம், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், வேலைகள் நல்லபடியாக நடக்கும். கவர்மெண்ட் வேலை, அரசு வேலையில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ், ஃபர்னிச்சர், வுட் சம்பந்தமான பிஸ்னஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்வார்கள். அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். ஏஜென்ட், கமிஷன் இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆண்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி என்பர்களே, குரு பகவானால் சில விரயங்கள் வந்து சேரும். ஆனால் கேது பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கோல்டு, சில்வர், நகைக்கடை, அடகுக்கடை வச்சிருக்கிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர், ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் ஏற்றம் இறக்கம் இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். கலை இலக்கியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புள்ள நாள். ஒரு ஷாப்பிங் பண்ணணும், பிடிச்ச பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு, வரம் தரும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, நடந்து முடிகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே திருஷ்டியாக மாறிடும். எல்லாருடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. காதலர்களுக்கிடையே சில மனக்கசப்பு வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஏரோநாட்டிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஹார்பர், ஏர்போர்ட், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், மெக்கானிக்கல் துறையில் பணியாற்றுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும்.
நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். இந்த விஷயத்தை இன்னைக்கே நான் பண்ணணும் அப்படின்னு களத்தில் இறங்கி பண்ண வேண்டிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்கள், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, பாத்திரக்கடை, அலுமினிய கடை, வெசல் சம்மந்தமான பிஸ்னஸ், எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா சில நேரத்தில் நம்ம வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அதை விட பெட்டராக ஏதாவது கடவுள் கொடுக்க போகிறாருன்னு நினச்சி சந்தோஷப்படணும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகை கௌரி நாராயணி நமோஸ்தே அப்படின்னு சொல்லுங்கள். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். சில பேருக்கு தூக்கம், ஸ்லீப்பிங் டிஸார்டர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு மனக்குழப்பம் இருக்கும். ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப அலட்டிக்காதீங்க, நல்லதுக்கே எடுத்துக்கோங்க. டீச்சிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, டீனாக, ஹெச்ஓடியாக, எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் நல்ல ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களிலும் முன்னேற்றம் உண்டு. குழந்தைகளால் மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி என்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். ஏதாவது ஒரு விரய செலவு, தேவையில்லா செலவு வந்து சேரும். ஒரு 10 ரூபா எடுத்து வைக்கலாம்னா அதுக்கு ஏதாவது செலவு வந்துடும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகும். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், செக்யூரிட்டி கார்டு, வாட்ச்மேன் இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். டெய்லரிங் செய்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். 7.5 சனி நடக்கிறதுனால சில விஷயங்களில் பொறுமை, நிதானம் அமைய தேவை. எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து சாதகமாக எப்போவுமே நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கேமராமேனாக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக்ஸ் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், எடிட்டராக இருப்பவர்கள், ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி வராகர் வழிபாடு. ஓம் நாராயணாய நமக அப்படின்னு நினச்சி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.